ஊரே காரிமதின்ற ஊரே காரிமதி. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஊர்ல ஒரு தம்ட்ட மாறி ஒரு பொறிக்கு மாறி கேள்றா கேப் மாறி என்ன சொல்லிங்கறா உட்காருங்க நீங்க உட்காரு. நான் ஊரை சுத்திங்க சோமாரி எங்க அப்பா கூப்பிட்டு ஊரை சுத்தி வரியா 4 பேர் 4 பேசுறாங்க என்னால ஊர்ல தலைக்காட்ட முடியல. உனக்கு ஒரு கல்யாணத்தை ஒண்ணு பண்ணாதான் நீ சரிப்பட்டு வருவ அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. யாரு பத்தியுமே கேட்க மாட்டேன். சரி அப்பா பத்தி கேட்கலாம் சொல்லிட்டு சௌகரியம் போல செய்யுங்க சொன்னேன். வான்னாரு தேடினாரு. திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு பொண்ணை ஒண்ணு பார்த்தாரு. பொண்ணுக்கு என்ன பூச்சி போச்சு எனக்கு பொண்ணு பூச்சி போச்சு. 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ண எங்க இருக்குண்ணா எங்க மாமியா வீட்டுக்கு மரி உண்ட போகணும். எதுக்கு போய்க்கிறான் மரி உண்டா அடப்பாங்க உங்க கடை சொல்றதுனாக்குது. எங்க மாமியார் வீட்டு வாசல்ல நான் காலத்து வச்சுதான் எங்க மாமியார் சூத்துல துணியா தப்பா நினைக்காத நினைக்காத புது மரப்புள்ள எங்க மாமியாருக்கு கைய ஓடல கால ஓடல தூக்கி எடு சொல்லுங்க நடக்கிறான் காப்பி சுட்டு போறதும் கல்ல ஓட்டுல போய் தலை மாட்டிக்கிச்சு. பாடு இல்ல பட்டு வெஸ்ட்ல வந்து போய் பிறந்த மீனியோட நான் 4 கால பாசல நான் எருமாட கடக்கிற உரம் இல்ல நான் எருமாட கடக்குறேன். எருமாடு கொட்டாவுல கட்டி வச்சுக்குது. எருமை கண்ணு கூட்டி தின்னமாலை கட்டி வச்சுக்குது. நான் தான் எருமாட கடக்குறேன். நீ சென்ட்ரா இருக்க. நான் தான் எருமாட நினைச்சுக்கணும். அந்த தின்னமாலை கட்டி வைக்கிற கண்ணு பண்ணிச்சு அடாத ஆரத்துக்கு வந்து அடாது பால் பால் குடிச்சாலும் பரவாயில்லப்பா. அதுல அது இடிக்கும் போதெல்லாம் எனக்கு உயிர் போய் உயிர் வருது. எங்க மாமியாருக்கு சாலை எஸ்திரம் கண்ணு தெரியாது. கண்ணு சரியா தெரியாது. காலையில மரப்புல ஊருக்கு போறாரு. இந்த மாட்டுற பாலை கண்ணு குடிச்சு போதுல எங்க மாமியார் சொம்புல தண்ணி எடுத்துன்னு அப்படியே தடவிக்கினே வராங்க. நான் தான் எருமாட கடக்குறேங்க. ஐயோ நான் தான் எருமாட நினைச்சுன்னு அவங்க சொம்புல தண்ணி எடுத்துனாங்க. அவங்க காம்பு கை வர யாருமே இல்ல. நம்ம 2 பேர் தான் இருக்குது. எங்க மாமியார் கை வைக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே இது வெளியே தெரிஞ்சா பெரிய வம்பா போடுங்க தீர்த்து பார்த்தாங்க. பால் வரல ஒரு பால் வரல. ஆனா இந்த காம்பத்தை போதுங்க அந்த காம்பு விட்டு பயனாக போறேன். எங்க மாமியாருக்கு சத்தியமா போச்சு. பாரு தோசை தூக்கி பார்த்தா அண்ணாடு மூஞ்சி என்னான்னு தெரியும். அவ்வளவு நைஸான தோசை. தோசை சுட்டால தோசை யாருக்கு அதிகமா வைக்கணும்? உனக்கு தான் அதிகமா வைக்கணும். உனக்கு அவ தட்டுல 2 தோசை வைக்கிறான். என் தட்டுல 1 தோசை வைக்கிறான். நான் ஊர் போய் கத்தி வரேன் கொட்டை எனக்கு 1 தோசை வைக்கிறேன். நீ வீட்டுல உட்காந்துக்கிற உனக்கு 2 தோசையா அப்படின்னு நான் கேக்குறேன். அதுக்கு அவன் எனக்கு தான் 2 தோசை உனக்கு தான் 1 தோசை அவன் சொல்றான். சரியான சண்டை. கருந்தூள் தென்தூள் பறக்குது. அப்படியா தோசை யாரும் சாப்பிட தேவையில்ல. உனக்கு எனக்கு ஒரு போட்டி. என்ன போட்டின்னு கேட்டான். கது சாத்து பாய போறேன். இது வரைக்கும் கது சாத்து பாய போடுதா இல்லையா? நீ ஏன் தப்பா நினைக்கிற? தப்பா நினைச்சா அந்த வார்த்தை தப்பு. எப்படி தப்பா நினைக்கிற அந்த வார்த்தை தப்பே கிடையாது. எதுவும் சாத்து பாய பண்ண யார் சொன்ன? யார் வந்து கூப்பிட்டாலும் ஊங்கொட்ட கூடாது. அப்படி ஊங்கொட்டல் ஒரு தோசை ஊங்கொட்டாது 2 தோசை சொன்ன உடனே ஏன் பண்ணி போட்டு ஒத்துக்கணும். அப்படியா கது சாத்தி பாய பொண்ணு பத்துக்கணும். இந்த 3 தோசைக்கு 3 நைட் ஆகி போச்சு. எப்பா யாருமே ஊங்கட்டல. நானும் ஊங்கன்னு பாடல அவளும் ஊங்கன்னு பாடல. நான் ஊங்கொட்டு நான் பாத்துக்கிறேன் அவங்க நான் பாத்துக்கிறேன். ஊர் மக்கள் எல்லாம் என் ஊட்டாண்ட ஒண்ணு குடி போச்சு. ஏன்டா பாவே ஏறினுமே குடிக்கார. அந்த பொண்ணு வாயில பொண்ணு அந்த பொண்ணு அடிச்சு சாவ வச்சு இப்ப இவன் செத்துறான் போலக்குது. அப்படி ஊர் மக்களா குத்து பாத்துக்கிறானுங்க. அதுல ஒருத்தர சொல்றான் இனிமே பார்த்தா வேலைக்கு ஆகாது. பாடி நான் தச்சுட்டோம் கெட்ட பேர் திட்ட வாசகாலம் சும்மா விட்டியானு அவனுக்கு வந்து பாரு செவுல் நாய் கப்பல் 50,000 அட்வான்ஸ் நான் புதுசா வாசகால் வச்சுக்கிறேன். எவனை இடிக்கு பண்ண அப்படி ஏது வந்து கேட்கலான்னு பாக்குறேன். கேட்க வேண்டித்தானே தோசை ஒண்ணு இருக்கீங்க. போன வாரம் அவ்வளவு சந்தையில வாங்கிட்டு வந்தேன். டிவி பார்த்தப்போ எவ்வளவு தக்காளி அடிக்க முடியல ஈருக்கு இல்ல. இதுக்குத்தான் நான் எவ்வளவு பேர்ல சேர்க்கறது கிடையாது. எவ்வளவு ஈர்த்தால ஒரு ஈர்ப்பேன் வராது. அது ஒரு ராசியான இருக்கு இல்லையா?
அங்கதான் முடியும் மொத்தம். ஏய், என்ன மணி பாக்குற? வேலைக்கு போகணும். என்ன வேலைக்கு? எக்ஸ்போர்ட் வேலைக்கு. எக்ஸ்போர்ட் வேலைக்குனா நான் வேலைக்கு போனா தான் டிரைவர் வண்டி பாஸ்டா ஓட்டுவார். ஓட்டி போய் புளியாமத்துல விடுவார். வண்டி ஏய், என்ன அடை இது? பால் வாடை. பால் வாடை. பாவாடை வாடை தான் காத்து ஏசி மாதிரி உள்ள போகுது. போகும். ஏய், என்ன அடை இது? பால் வாடை. பாவாடை. ஏதோ ஒரு ஆடை விடு. ஆமா, பெண்கள் போட வேண்டிய ஆடை போட்டு மானத்தை வாங்க அறிவில்லை உனக்கு? யாரு? பெண்கள் போட வேண்டிய ஆடடா இது. ஏய், என்ன ரெண்டு ஆணி வாங்கினு எதுக்கு? சைடுல அடிக்கிறதுக்கு. நிக்க மாட்டேங்குது. ஒரே மேல போய் சேர்ந்துருவேன். நிக்க மாட்டேங்குது. ஏய், பெண்கள் போட வேண்டிய ஆடை போடலாமா? என்ன வேலையை பாரு. சட்டத்தில் எழுதி வச்சுதான். ஆமாண்டா, பெண்கள் பொண்ணு ஆண்கள் போட ஆளுங்க பெண்கள் தான் போடுவாங்க. வேலை பாருங்க. என்ன வேலையை பாரு. அவங்க மண்ண ஒழுக்கமாக்குறாங்கல்ல. என்ன ஒழுங்கு விட்டாங்க? காசு வந்துட்டு ஏன் அவங்க மட்டும் நம்ம ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டுக்கணும் பஜார்ல சூத்த ஆட்டி சூத்த ஆட்டி போல அது போய் கேட்க தானே. வேற வேலை இல்லாத போய் கேட்கறது தானே வேலை. நாங்க போல துணி கைக்கு போய் கேட்க தானே. ஏய், அவங்க போட்டுனா 4 பேர் பார்த்து ரசிப்பாங்க. உன்னை பார்த்தா யாரா ரசிப்பாங்க? நாளை கொட்டிய மூஞ்சி மேல துப்புவாங்க. ஏய், வாய முறா அப்படி ஆளு பாத்துக்க. நான் ஒரு துணி போடுறது போறான். என்ன நாத்தம் அடிக்குது? என்ன ஒரே மூத்திர நாத்தம். யாருப்பா வருது? எங்க ஆயாப்பா வா. எப்படி கொண்டாந்தா? இந்த மேல பத்து அப்படியே உருகின்னு வந்துட்டேன். அந்தமா நிலமா? ஒரே மனமாகுதா. விஜய் டிவி விஜய் டிவி செல்வன் ஏண்டா அவன் சொல்ற தப்புன்னு தான். ஏய், வா. ஏய், என்னடா ஆடுறா? பம்பரம் விட்டு நடக்கறியா? நாட்டு ஆட முடியாது. ஏய், ஆட முடியாது, ஆட முடியாது. ஏய், ஆட சொல்றா. விடு. ஏய், நாங்க ஆடவே மாட்டோம் நாட்டு. புடி புடி புடி. காவல் பறந்து போனாலே மானமாகதா பாவி. மனமாத்தான் இருக்கும். உன் பேக தந்து பாக்கணும். ஒரு எலி சத்தம் நாத்த எங்க போகலாம். ஒருத்தனை தலை முழுவிட்டான். உனத்தான் தலை முழுவணும். முக்காடு போட்டு எங்க போய் சாவுக்கு போய் வர. சாவு போன இங்கே வர செத்தது யாரு? பங்காளி செத்துட்டான். ஏதோ உன் பங்காளி அவன் விதி முட்டி போட்டு செத்தான். நீ ஏன் முக்காடு போட்டு வர? பங்காளி செத்துட்டான். பங்காளி சம்பந்தம் கட்டணும். ஏய், பங்காளிக்கு சம்மந்தம் கட்டுற முதலாளி நீ தான் இருப்ப. நான் தான் ஒதுக்கிட்டேன். ஏய், சம்பந்திக்கு தான் சம்மந்தம் கட்டினான். ஆனா படுவாவே என் தம்பியா கூட தானே போனேன். ஆமா, நீ மட்டும் வர்ற? அதான் சொல்லான்னு வந்தேன். என் தம்பி அங்க. நானும் உங்க தம்பியும் போனோம்மா. ஏய், என்னடா போனோமா? போனோமா? நீங்கள் எங்க போனீங்க? கைலாயம். எதற்காக? சிவபெருமான கோரி தவம் செய்வதற்காக போனடா. தவத்தில் இருக்கும் நேரத்தில் எந்த தடங்கள் வராத அளவுக்கு நாங்கள் காவல்ல உசாரா இருந்தோம். திசையோ 4 திசை. ஆமா, 3 திசை வெற்றி திசை. 4 திசை பெண்கள் நடமாட்டம். என்ன? டேய், நானும் அடர்ந்த கானகத்திலே சிவபெருமான கோரி தவம் செய்ய வேண்டும் என்று ஐம்புலமும் அடக்கி ஒரே நிலையாக அமர்ந்து சிவபெருமானை கோரி தவம் செய்து. ஏன் தெரியுமா? நரைவாடை வீசாமல் இருக்க வேண்டும். ஆமாங்க. நிசப்தமான இடத்தை பார்த்து அமர்ந்து தவம் செய்து அந்த இடத்துல பெண்களா மடிக்கு பார்த்தா யாரு? யாரு? தேவலோகத்தின் நாட்டியமான பெண்கள் ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, அழகு சுந்தரி. அதனடா அழகு சுந்தரி. எக்ஸ்ட்ரா பிட்டிங் ஒரு சேர்த்து வச்சிருக்கான் தேவேந்திரன். நீதான் சேர்த்தாத. புண்ணிய பிண்டே வாங்க இங்க. பார்த்தா யாரு கேட்டா எவன மாயாசுரனா அவன் வரவாங்க போறானா? எவனோ? அவன் தவத்தை கெடுத்து விட்டு நாங்கள் தேவலோகம் சென்று பல பரிசுகளை பெற வேண்டும் என் கடை சொல்றாங்க. அம்மா திமிர, நீ சும்மா இருந்தீங்க. நாங்க சமாகறோம். அதானே பாதாள கொட்டி யாரு மாயாசுரன் யார் தெரியுமா? என்னுடைய தலைவன். அவருடைய தம்பி அனாசுரன் நிக்கிற சொன்ன பாரு.
கண்டவன் முன்னால ஆட முடியாது நாட்டி எல்லாம். கண்டவனா என் தம்பியா கண்டவன் பின்ன பின்ன சாட்டை கொண்டு சாட்டி ஆடணும். ஓடுறாங்க ஓடுறல எங்க ஓட்டம் தேவலாகும் தேவலா புறப்பட்டம் தேவலாகும். சேபாஸ் தேவந்திரா சின்ன சாத்துல கால் மேல கால் பண்ணி உக்காந்துங்கிறான். திமிரு போச்சு எட்டி விட்டாரு தேவந்திரன். என் தம்பி வந்தது பார்க்காத பின்ன பின்ன எட்டி விட்டாரு தேவந்திர போய் மண்ணை கழிக்கணும். சேபாஸ் அவசரப்படாது இரு. என்னுடைய தம்பி எப்பேர்பட்டன் வீரத்தில தீரத்தில சிறந்தவன். அங்கதான் பாக்கணும். ஏன் நீ அவசரப்படுங்க இரு முழுசா சொல்லி முடிக்கிறேன். என்னடா தேவந்திரன் உங்க தம்பி உன்னை விட்டான். உன் தம்பி மண்ணை நீ போய் சொல்ற நிஜமாத்தான். என் தம்பி சரியான சண்டை. நான் சொல்றது கேட்டு சொல்லேண்டா. என் தம்பி எப்பற மண்ணை கவுவா எப்பேர்பட்ட வீரம் படுத்துவன் பாக்கணும் அவங்க தம்பி. என்ன தம்பி குத்துறாரு தேவந்திரன் மொத்தம் ஊம குத்தாதான் இருக்குது. சரியா தேவந்திர ஊம குத்துனா என்ன ஊம குத்துனா என்ன குத்துற குத்து யார் மேலுமே படாது நோவாது. அதான் ஊம குத்து. என்ன குத்து பின்ன பின்ன தேவந்திர பொறுத்து பொறுத்து பார்த்தா எடுத்தான் வாழ தேவந்திரன். என்னது நம்ம சின்ன அந்த தேவந்திர ஒரு குத்து. ஐயோ உன்னை வரவழைத்த காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கோ திருமணம் நடந்து எத்தனையோ ஆண்டுகள் உருண்டாடி விட்டது. குழந்தை செல்வமே இல்லாம இருந்து இப்போது அம்மன் அருளால் ஒரு அழகான ஆண்மகன் எனக்கு பிறந்திருக்கிறான். அவன் பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது அவன் ஜாதகத்தை ஒழுங்காக கணித்து பார்த்து சொல்ல வேண்டும். சொல்லுங்கள். பேசுங்க. இத பார்த்தாயா? ராஜ கேதை பார்த்து கொண்டிருக்கான், கேதை ராஜ பார்த்து கொண்டிருக்கான். சூரியன் சந்திரனை பார்க்கலாம், சந்திரன் சூரியனை பார்க்கலாம். அவன் அந்தந்த கட்டத்துல அப்படியே உட்காந்துக்கிறான்டா. உட்காந்துக்கிறான் பார்த்தாயா? நீ எந்த கடத்துல உட்காந்துற? உட்காந்து போ போ. யோசனை இன்று பார்க்க வேணாம், நாளைக்கு பார்க்கலாமே. என்ன சொல்றீங்க? வந்துட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, பார்த்து சொல்லுங்கள் ஐயா. அப்படியா மன்னா? உன்னுடைய மகனோ மேச ராசியில் பிறந்திருக்கான். மேசம் என்றால் என்ன? மேசம் என்றால் ஒரு ஆடு. ஒரு ஆடானது காட்டுக்குள்ள சென்றால் ஒரு காடே அழிஞ்சு விடும். ஆமா. அது போல்